செகண்ட் ப்ரோமோவை பார்த்து உண்மையிலேயே யாருக்கெல்லாம் வந்து தலை சுத்துச்சுன்னு சொல்லுங்கள். சீரியஸாக செகண்ட் ப்ரோமோ பார்த்து இது என்ன ஒரு கேவலமான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. முத்துக்குமரன் தான் வாசிக்கிறாரு. முதல்ல கேட்குறாரு, பணப்பெட்டியை நீ எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பணப்பெட்டியை எடுக்கும் நபர் கேமில் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பணப்பெட்டியை எடுத்தால் நம்ம கேமில் கண்டினியூ பண்ண முடியும் போல இருக்குது. அதுக்கு எப்படின்னா, பணப்பெட்டியை வச்சுருவாங்க, வச்சுக்கிட்டு அது மெயின் டோர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பணப்பெட்டி இருக்குங்கிற டிஸ்டன்ஸையும் கொடுத்துருவாங்க. 30 மீட்டர்ஸ் 30 சென்டிமீட்டர் அப்படி அந்த டிஸ்டன்ஸையும் கொடுத்துருவாங்களாம். அதை எடுத்துக்கிட்டு சைடில் டைமர் ஓடிட்டுருக்கும் போல இருக்குது. அந்த டைமரில் ஓடுற டைமுக்குள்ளாடி அங்கே இருந்து அதை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. இதை நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கேமில் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து அதோட வெளியில் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கண்டஸ்டண்ட்டுக்காக இருந்தாலும் அன்ஃபேர் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து எடுத்துகிட்டு ஓடணும், அது ரொம்ப கஷ்டம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, டைட்டில் வின்னராக பொட்டன்ஷியல் இருக்கிற கண்டஸ்டன்ட் முத்துக்குமரனுக்கு இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். ஏன்னா எல்லா சீசன்லேயும் அவ்வளோ கூலாக கேக் வாக் மாதிரி கிடச்சிது. இப்போ லாஸ்ட்டு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கேம்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் பணப்பெட்டி வச்சாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் டைட்டில் வின்னருக்கு ஒரு ஸ்மூத் சேல் மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீசனில் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க்கு, அதுவும் ஃபைனல் வீக்கில் இவங்க தான் வின்னர்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்க்கை கடுப்பாக வருது பார்க்குறதுக்கே. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேர்ள்ஸால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ இது கேர்ள்ஸ்க்கு ஒரு வகையில் அன்ஃபேர். எவ்ரி கண்டஸ்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது அன்ஃபேர் தான். பட் இதில் என்ன லாஜிக் இருக்குது, இந்த ப்ரமோவில் எதாவது எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுதான் நான் நேற்றுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஏதோ ஒரு கேவலமான ஒரு டாஸ்க் வச்சுருந்துருக்காங்கன்னு. அது ரொம்ப அஃபிஷியலாக நியூஸ் கொடுக்குறவங்க தான் அதை சொன்னது எனக்கு. அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 1 லட்சத்துக்கான பெட்டி வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன கூத்து நடந்துகிட்ருக்கோ இப்போ லைவ்லனா நான் சொல்கிறது வந்து EVP ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல என்ன தான் நடந்துகிட்ருக்கோ நமக்கு தெரியல. ஏன் தான் இப்படிலாம் பிக் பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் என்னெல்லாமோ வாயில் வந்ததெல்லாம் வளர்கிறேன். ஏன்னா அது எப்படி வின் பண்ண முடியுமா, என்ன இது கம்பல்சரியா, என்ன ஏது ஒன்றுமே நமக்கு புரியல. டாஸ்க்கை பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.